மக்களவைத் தேர்தலுக்கு 7 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே தாயமங்கலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் எப்படியாவது சுண்டு விரலையாவது பதித்துவிட வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்வதாக அவர் கூறினார். இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வேலையே இல்லை என்று கூறிய ப. சிதம்பரம், அதிமுகவுக்கு ஒரு சீட் கிடைத்தால் கூட நாடாளுமன்றத்தில் அவர் கடைசி பெஞ்சில் அமர வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இதுவரை சுண்டு விரலை கூட பதிக்க முடியாத கட்சி. எப்படியாவது ஒரு சுண்டு விரலை பதித்து விட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்கிறார்கள். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு திட்டங்குளம் பகுதியில் ஆதரவு திரட்டிய தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, பாஜகவிடமிருந்து இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது என்றார். இந்த நாட்டை பிஜேபி கைகளிலிருந்து நாம விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு விடுதலை போராட்டத்தை போன்ற தேர்தல் தான் இந்த தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து மொரப்பூர் மற்றும் அரூரில் பரப்புரை மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திராவிட கட்சிகள் ஆண்டது போதும் என மக்கள் நினைத்திருப்பதாகவும் அதனால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்ற முடிவை தாங்கள் எடுத்திருப்பதாகவும் கூறினார். மிக முக்கியமான தேர்தல் என்று சொன்னால் 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது போதும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்துவிட்டது. மக்களும் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த முடிவு. முதுகுளத்தூரில் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு திரட்டிய டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமியை பச்சோந்தி என்றும் பச்சை துரோகி என்றும் விமர்சித்தார். தானும் பன்னீர்செல்வமும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்பதாக தினகரன் தெரிவித்தார். எப்படி ஆள் பல்டி அடிக்கிறார் பாருங்க. வயதுல மூத்தவங்க, அதனால காலில் விழுந்துங்கிறார். எத்தனை பல்டி. பச்சோந்தி யாரு? பழனிசாமி. பரமக்குடியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பிரதமர் மோடி தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்தாலும் 0 மதிப்பெண் தான் கிடைக்கும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.